வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்னென்னா, கேரளாவில் பிஜேபி திருவனந்தபுரம் கார்பரேஷனை பிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் 2 நகராட்சிகளை பிஜேபி பிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று பாலக்காடு. 2015 பிஜேபி தான் தக்க வச்சுக்கிருக்காங்க. 2015 பிஜேபி தான் ஜெயித்தாங்க. 2020 நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனையும் பிஜேபி தான் ஜெயித்தாங்க. இப்போயும் பிஜேபி தான் தக்க வச்சுருக்காங்க, ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் 2020 பார்த்தீங்கன்னா பிஜேபி 28 வார்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. இந்த வாட்டி 3 வார்டுகள் குறைஞ்சிருக்கு. 25 வார்டுகளில் முன்னிலை. யூடிஎஃப் 17, எல்டிஎஃப் 8. அதனால் பிஜேபி தான் இந்த வாட்டியும் பாலக்காடு நகராட்சியை ரூல் பண்ண போகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ணாமலை பாலக்காட்டில் தான் பல வார்டுகளில் கேம்பெயின் பண்ணார். அண்ணாமலை அவர்கள் கேம்பெயின் பண்ண அனைத்து வார்டுகள்லையும் பாஜக வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. பாலக்காட்டில் இருக்கக்கூடிய 53 வார்டுகளில் 25 வார்டுகளை பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சை போட்டியாளர்கள் 3 வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சுயேட்சை போட்டியாளர்களுடைய சப்போர்ட்டோட அந்த பாலக்காடு முனிசிபாலிட்டியை பிஜேபி தான் ரூல் பண்ணுவாங்க. அதனால் பாஜகவினர், பாலக்காடு பாஜகவினர்லாம் கொண்டாடிக்கிருக்காங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயம் என்ன, திருப்பரங்குன்றத்தில் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. எந்த தமிழக மீடியாவும் இதை பற்றி ஒரு சின்ன செய்தி கூட வெளியிடலையே. ஒரே ஒரு மீடியா பாலிமர் மட்டும்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி செய்தி போட்டிருக்காங்க. ஏன் எந்த மீடியாவும் செய்தி வெளியிடலை அப்படின்னு பாஜக சந்தேகத்தை எழுப்புறாங்க. திமுகவுக்கு ஆதரவாக தான் தமிழகத்தில் பல மீடியாக்கள் செயல்பட்டு இருக்கு. திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? திமுக எப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாஜக ஹிந்து முன்னணிக்கு எதிராக இருக்காங்க இந்த தீபத்தூண் விவகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மீடியாக்களை வச்சு இந்த பொய் செய்தியை திமுக பரப்புனாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதை பற்றி செய்தி வெளியிட்டால் திமுகவுடைய நிலைப்பாடுக்கு அப்படியே டோட்டல் எதிராக போயிடும் அப்படிங்கிறதுக்காக மூடி மறைக்க பார்க்குறாங்க. பாலிமர் செய்திகள் மட்டும்தான் போல்டாக இந்த நியூஸை வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு பாலிமர் செய்திகளுக்கு பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறதையும் பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்திருந்தவங்க கையிலெல்லாம் சில பதாகைகளை பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு போர்டை பார்க்க முடியுது. இதை பற்றி ஏன் யாருமே பேச மறுக்கிறாங்க? எங்கே ஏற்றுனா என்ன? அதான் ஹிந்து சமய அறநிலையத்துறை உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் அது. ஸோ அங்கே எதுக்காக கார்த்திகை தீபம்? கார்த்திகை தீபத்தை ஏற்றுறதுக்கு தானே மலை உச்சியில் தீபத்தூண் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. அப்போ கார்த்திகை தீபத்தை எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றணும், மோட்ச தீபத்தை எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள்லாம் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. நார்மலாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஊர் பொதுமக்கள் நடத்த முடிவெடுத்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்கலை, காவல்துறை அனுமதி கொடுக்கலை. இதனை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட் அனுமதி கொடுத்து அந்த அனுமதியின் பேரில் தான் இப்போ இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்துக்கு இருக்கு. ஸோ இதை பல மீடியாக்கள் பேச மறுக்கிறாங்க, இல்லை மறைக்கிறாங்க. பாலிமர் துணிந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதனால் பாலிமருக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு பாஜக சொல்கிறத பார்க்குறோம். இது 2. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? 3வது டாபிக்கு, திருச்சி சிவா இருக்காருல்ல, அவர் பாராளுமன்றத்தில் நார்த்தில் எல்லாம் எங்கே பாரதியார் ரோடு அப்படிங்கிறது இல்லை, வஉசி தெரு அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியலையே. ஆனால் இங்கே தமிழகத்தில் திலகர் திடல் அப்படின்னு பேர் இருக்குது. பல நார்த்து சேர்ந்த பல தலைவர்களுடைய பேரில் இங்கே மருத்துவமனைகள் இருக்குது. ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப, வஉசி அவர்களுடைய பேத்தி மரகதம் இருக்காங்களே, அவங்க அதற்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஏன் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கூட வஉசி அவர்களுடைய பெயர் சூட்டப்படலை, ஒரு யூனிவர்சிட்டிக்கு கூட ஏன் வஉசி பேரை வைக்கலை, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி அவர்களுடைய பேத்தி மரகதம் அவர்கள் இப்போ வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.